உங்க கேஸ்ல எடுத்துட்டு இதெல்லாம் மாநிலத்தினுடைய கொள்கை அடிப்படையில இருக்கு, நீங்க இதுல எல்லாம் தலைமுடிய முடியாதுன்னு சொல்லிட்டா இது மத்திய அரசுக்கும் சேர்த்து வைக்கிற ஆப்பு. ரொம்ப டேஞ்சர். நீங்க உடனே வித்ரா பண்ணிட்டு தலைவருக்கு வந்து நேரம் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்க உடனே வெளியே எடுங்க. பாரதிய ஜனதா கட்சியின் தற்கொலை கூட்டத்தோட ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தான் இந்த ஆடியோ. இது வந்து தேவையில்லாமல் பாஜக தன் அரசியல் பண்ணிட்டு இருக்குது. அவங்க வயலே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நான் தலைவர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இது என்னோட தனிப்பட்ட முறையில் போட்டிருக்கேன் நான் சொல்லிட்டேன். தலைவர் சொல்லிட்டாரு, நீங்க பேட்டிக்கிட்டு யாரை கேட்டாங்கன்னா உங்க தனிப்பட்ட முறையில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன் பிஜேபிக்கு இது வேணும் தானே, மும்மொழி கொள்கை இங்க கொண்டு வரணும் தானே சொல்றேன். ஏன் அவர் வந்து நீ தனிப்பட்ட முறையில வந்து போட்டுக்கோ, ஆனா பிஜேபி பேரை யூஸ் பண்ணாதான் ஏன் சொல்லணும்? சோ ஜெயிச்சா பிஜேபி பேர்ல எழுது, தோத்தா அட்வொகேட் மணி பேர்ல எழுது, ஓட்டேரி நதி பேர்ல எழுது அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸ்க்கு முன்னாடியே அண்ணாமலை வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணி எனக்கு நான் தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட்டதுனால என் பசங்களுக்கு நீங்க பாதிக்கப்பட்டா உங்களை படிக்க வைக்கிறது யாரு வேணாம்னு சொன்னா? இன்று முதல்வரும், இன்று உதயநிதி ஸ்டாலினும், இன்று ராசாவும், இன்று பிடிஆரும், இன்று எண்ணற்ற தலைவர்களும் எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தான் கருணாகரன் சொன்னார். ஒன்னு யாருப்பா இங்க படிக்க வேண்டாம்னு சொன்னார். ஏற்கனவே மிஸ்ட் கால் ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்து மிஸ் கால் பண்ணிட்டு இத்தனை பேர் எங்க லட்சம் ரொம்ப சேர்ந்துட்டாங்கன்னு இவங்க உருட்டினாங்க மாதிரி இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, குழந்தைங்கள்ட்ட பிஸ்கெட்டை கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. உருட்டுலையும் உருட்டு மகா உருட்டு. என்ன உருட்டு தெரியுமா? சொல்றத வெட்டி ஒட்டி தனக்கு தக்கன உழைச்சி பேசுறது. அதை தான் இன்னைக்கு அண்ணாமலை சொல்லிட்டார். சந்திரபாபு நாயுடு அதுல குறிப்பிட்டு சொல்லியிருந்தது அண்ணாமலை வந்து மறந்துட்டார். இல்ல மறந்துட்டாங்க, அதை வந்து கட் பண்ணிட்டாரு. தமிழியர்களை பாருங்களேன், தமிழியன்ஸை நீங்க பாருங்க. தமிழர்கள் வந்து இந்தியா அமெரிக்காவில் அதிகமாக செல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழர்கள் தான். அதுவும் சாதாரண பொசிஷன்ல ஹையர் போஸ்ட்ல இருக்கிறாங்க. இது காரணம் வந்து அவங்க ஆங்கிலம் நல்லா படிச்சிருக்காங்க. தே லேர்ன்டு இங்கிலீஷ் அப்படின்னு அவர் கிளியரா சொல்றாரு. இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்க பெருவாறு கட்சிகள் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனா தமிழுக்காகவே கட்சியை வளர்த்து தமிழுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற, தமிழ்லயே மூச்சு விட்டு தமிழ்லயே பாத்ரூம் போயிட்டு இருக்கிற சீமான் அவர்கள், தமிழ் நடிகையோட பேரா பொண்ணோட பேரா இல்லைங்க, மொழி தமிழ் மொழிக்காக இருக்கிற ஒரு கட்சி சொல்லுங்க. சீமானு இந்த மாதிரிலாம் பண்ணாருன்னா அது அவரோட காஜி கேஸ், ஏதாவது ஒரு கேஸ்க்காக அவர் பண்ணுவாரு. மீது சுமத்தப்பட்ட ஏதாவது கேஸ்க்காக பண்ணிட்டு இருப்பாரு. சரிங்களா, வேற ஒன்றும் இல்லை. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச ஊடகவியலாளர் தோழர் சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். தோழர் வணக்கம். இன்னைக்கு எக்ஸ்தலை முழுக்க பரபரப்பா ஒரு ஆடியோ பரவிட்டு இருக்குது. என்ன ஆடியோனா, பாஜகவோட துணைத் தலைவர் கருநாகராஜனும் அந்த கட்சியோட ஒரு அட்வொகேட் மணி என்றவரும் வந்து பேசிக்கொள்ற ஒரு ஆடியோ தான். அவரு மணி வந்து ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்கிறார் உச்சநீதிமன்றத்துல. மும்மொழி கொள்கையை வந்து தமிழ்நாடு ஏத்துக்க மறுக்குது, இதனால எங்களை போன்றோர் இந்தி படிக்க முடியாம பாதிப்புக்கு உள்ளாராங்க, அதை பத்தி ஒரு வழக்கு போட்டிருக்கிறாரு. அந்த வழக்கை வாபஸ் வாங்கணும்னு சொல்லி கருநாகராஜன் வந்து அந்த ஆடியோல அதான் பேசிட்டு இருக்காரு. அது கெஞ்சி பாக்குறாரு, மிரட்டி பாக்குறாரு, என்ன பண்ணாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருணாகரன் விருப்பத்திட்டு இருக்கிறாரு. அதுதான் அந்த ஆடியோ. அந்த ஆடியோ குறித்து நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு ஆடியோன்னு வந்துச்சுன்னா அதுல வந்து உண்மைகள் அம்பலமாகுதுன்னு அர்த்தம். அதாவது தற்கூறிகள்லாம் ஒன்னா சேர்ந்து பேசினாங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கணும்னா இந்த ஆடியோ தாராளமா கேட்கலாம். இந்த ஆடியோல அப்பட்டமா பச்சையா பாஜகவின் கருநாகராஜன் தன்னுடைய கட்சியோட கொள்கையை, தன்னுடைய என்ன சொல்றது, இந்த தமிழ்நாட்டு மக்களை எப்படி ஏமாத்திட்டு இருக்கோம், நீ போய் இதை போய் அம்பலப்படுத்துறியான்னு தன்னோட கட்சியோட அட்வொகேட்டை கேட்டிருக்காரு. ஏன்னா அந்த அட்வொகேட் ஒரு தற்கொலை, இது ஒரு தற்கொலை. இது ரெண்டும் ஃபோன் பேசி இதை ரிலீஸ் பண்ற தற்கொலை யாருன்னு நமக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆடியோ வீடியோ புகழ் அண்ணாமலை தவிர வேற யாருக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த ஆடியோ எதுக்கு ரிலீஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறதே நான் என்னோட சந்தேகத்தை நான் பதிவு பண்ணியிருந்தேன். இந்த ஆடியோ எதுக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்னா, நாளைக்கு இந்த கேஸ் தோத்துருச்சு அப்படின்னா, இல்ல அது எங்க கட்சி சார்பான விஷயம் இல்ல, அது தனிப்பட்ட விஷயம் தான், அது அவரோட இது அவரே சொல்லியிருக்காரு பாருங்க, இந்த ஆடியோ மறுபடியும் தூக்கிட்டு வருவாங்க. அது போக இந்த ஆடியோ நீங்க பாத்தீங்கன்னா அது அப்பட்டமான ஒப்புதல் வாக்குமூலம். தமிழ்நாட்டுல இந்தி இல்லாம நம்ம பாட்டுக்கு சிறப்பா படிச்சுட்டு தான் இருக்கிறோம். உண்டா இல்லையா? நீங்க இந்த பாக்குறவங்க உங்களுக்கே தெரியும். இந்தி இல்லாம தமிழ், இங்கிலீஷ் இது ரெண்டு வச்சு நேற்றுக்கே சந்திரபாபு நாயுடு நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அவங்கள பாருங்க, அமெரிக்கால எல்லாம் இங்கிலீஷ்ல போய் பேசிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில இந்த மாதிரி இந்தி மொழியை கொண்டு வருவது தேவையில்லாத ஒண்ணுன்னு அவங்களுக்கே தெரியும். ஆனால் திமுகவை திராவிட சித்தாந்தத்தை உடைக்கிறதுக்கு முடக்கிறதுக்கு இவங்களுக்கு வேற வழி கிடையாது. சமூக நீதினு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இவங்களுக்கு ஒத்து வராது. இந்துத்துவ கொள்கையில இவங்களுக்கு இது ஒத்து வராது. அடுத்து என்னன்னா இந்தி நீங்க ஒரு மொழியை தூக்கிட்டு வந்து இந்த இந்தி இல்லாம தான் இங்க வந்து நம்ம என்னமோ கஷ்டப்படுற மாதிரி அப்படின்னு பில்ட் பண்ணி, என்னடா இந்தியாவில் உங்களுக்கு என்னடா எங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டா, அங்க போய் ஆட்டோக்காரன்ட்ட பேச முடியல, டாய்லெட் போக முடியல, இப்படிலாம் வந்து உதாரணத்தை சொல்றாங்க. வேற எந்த உதாரணம் சொல்லல. இந்த சூழ்நிலையில இந்த ஆடியோ வந்து என்ன சொல்லுது நமக்கு அப்படின்னா, இது வந்து தேவையில்லாமல் பாஜக தன் அரசியல் பண்ணிட்டு இருக்குங்கிறது அவங்க வயலே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதோட அடையாளம் தான் கருணாகராஜன் வந்து அந்த அட்வொகேட் பண்ணிட்டு சொல்றாரு, இது வந்து ஒரு தமிழக அரசின் கொள்கை முடிவு.
தமிழ்நாடு என்னும் மாநிலத்தின் ஒரு கொள்கை முடிவு. இந்த கொள்கை முடிவு வந்து நாம வந்து மக்கள் மூலம் தான் நம்ம ஏதாவது பண்ண முடியுமே தவிர ஏதாவது குழப்பங்களை வச்சு ஏதாவது பண்ண முடியுமே தவிர, நீ கோர்ட்டுக்கு போன அப்படின்னா கோர்ட்ல வந்து நீதிமன்றம் ஒரே வாக்கில் முடிச்சிடும். என்ன முடியும் அப்படின்னா, இது வந்து தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவு, ஸோ இதில் தலையிட முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இடத்துல கோர்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்களை சந்திச்சு அது கொள்கை முடிவுல தலையிட முடியாதுன்னு விளையிடும். இப்போ அந்த சூழ்நிலையில இவர் இப்படி போட்டது வந்து கருணாகரன் சொல்ற இது நமக்கு பின்னடைவு, மக்கள் வந்து நம்மள அடையாளம் பார்த்துருவாங்க. ரொம்ப பெரிய டேஞ்சர். நம்ம இவ்வளவு நேரம் பண்ற அரசியல் ஒரே இதுல உடஞ்சு போயிடும். ஆமா, டேஞ்சர். ஆக்சுவலி என்ன கேட்டா இந்தியாவுக்கே பெரிய டேஞ்சர் இது பாஜக, இந்த கும்பல் தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள டேஞ்சர் என்ன அப்படின்னா, நீ இந்த அட்வொகேட் வந்து கேஸ் போட்டு நீ ஓப்பனா உடச்சிட்ட. இது வந்து ரகசியமா அப்படி ஒரு நுணுக்கமாக நம்ம சீமான் பசங்க அதெல்லாம் தம்பி அதை நுணுக்கமா பண்ணணும். ஆனா அதை விட்டுட்டு இதெல்லாம் தற்கொலை கூட்டம் தானே. இவர் உணர்ச்சிப்பட்டு என்ன சொல்ற, இல்லண்ணே நான் வந்து விக்டிம், நான் தான் விக்டிம், நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன், ஹிந்தி தெரியாம 96ல படிக்கணும் ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனா முடியல, அதான் இப்ப போய் கேஸ் போட்டுருக்கிறேன் ஏன்னா அப்படி சொல்லுவோம். கருணாகராஜன் வந்து இன்று முதல்வரும், இன்று உதயநிதி ஸ்டாலினும், இன்று ராசாவும், இன்று பிடிஆரும், இன்று எண்ணற்ற தலைவர்களும் எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தான் கருணாகராஜன் சொன்னார். உன்னை யாருப்பா இங்க படிக்க வேண்டாம்னு சொன்னது? உன்னை ஹிந்தி படிக்க இங்க தடை போட்டது யாரு? நீ படிச்சிருக்கலாமேன்னு தன்னுடைய சொந்த கட்சிக்காரனை பார்த்து பாஜகவின் மாநில துணைத் தலைவர் கருணாகராஜன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன்னை யாருப்பா ஹிந்தி படிக்க வேண்டாம்னு தடுத்தது? நீ ஹிந்தி படிச்சிருக்கலாமே, இப்பவும் போய் எதுக்கு தேவையில்லாம கேஸ் போடுறேன்? எனக்கு நான் தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட்டதுனால என் பசங்களுக்கு நீங்க பாதிக்கப்பட்டா உங்களை படிக்க வைக்கிறது யாரு வேணாம்னு சொன்னா? நீங்க தான் படின்னு சொல்லி 68 ஸ்டூடெண்ட்ஸ் மும்பை கொள்கையை படிச்சுட்டு இருக்காங்கல்ல, அதுதான் நான் சொல்றேன். ஆக தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்க எந்தவித பிரச்சனையும் எந்தவித தடையும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறது யாருன்னா, ஆளும் கட்சியோ இல்ல திமுகவோ இல்ல திராவிட இயக்க சிந்தனையாளர்களோ அல்ல. இது முழுக்க முழுக்க பதிவு பண்ணியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டின் துணைத் தலைவர் கரு நாகராஜன். அவர் தன்னோட சொந்த வாயால அட்வொகேட் தன்னுடைய கட்சிக்காரன்ட்ட சொல்றாரு, ஹிந்தி படிக்க இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்னடா அரசியல் பண்ணீங்கன்னா அதை தான் மக்கள் முன்னாடி இருக்கின்றது. இந்த ஆடியோ அதை தான் அம்பலப்படுத்திருக்கேன்னா, இது வந்து அவருடைய அரசியலுக்காக, அவர்களுடைய கட்சியை இங்க நிலைநாட்டுவதற்காக, அவருடைய ஆதிக்கத்தை இங்க செலுத்துவதற்காக, ஆரிய ஆதிக்கத்தை இங்க செலுத்துறதுக்காக, திராவிட சித்தாந்தத்தை உடைக்கிறதுக்காக இவங்க இந்த இந்தி அப்படிங்கிற ஒரு மொழியை தூக்கிட்டு என்னமோ மக்களுக்கு அனுசரணையா, மக்களுக்கு மேல ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்கு தான் இந்த ஆடியோ வந்து என்ன சொல்றது அம்பலப்படுத்தி இருக்குது. அதுலயும் அந்த அட்வொகேட் சொல்றாரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்றைய நீதித்துறை எப்படி இருக்குது நமக்கே வந்து மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்தது. ஏன்னா சந்தர்ப்பத்துக்கு சில்லறை சதற விட்டு அதுக்கப்புறம் நாம முட்டிதைய பொறுக்குனது ஒரு உதாரணம் இருக்குது. அது போக இப்ப என்ன அப்படின்னா, இவர் சொல்றாரு, என்னென்ன நீங்க இப்படி சொல்றீங்க, நான் கேஸ் போட்டு சொல்றாரு, மணி சொல்றாரு, அட்வொகேட் மணி சொல்றாரு, அண்ணே நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, கேஸை வாபஸ் வாங்கினா சொல்றீங்க, சிட்டிங் ஜட்ஜே சொல்றாரு நல்லா செஞ்சீங்க, நல்லா கேஸ் இதை போட்டிருக்கீங்க அப்படிங்காரு. அப்போ இதனுடைய ரிசல்ட், இதோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறது மேல நமக்கே ஒரு அவநம்பிக்கையும் நீதித்துறை செயல்பாட்டின் மேல ஒரு சந்தேகத்தையும் வந்து இது கொடுக்குது, பயம் காட்டுது நமக்கு. ஏன்னா இதனால் வரைக்கும் நீதித்துறை மேல இருந்த நம்பிக்கை என்னன்னா, மாநில அரசோட கொள்கையின் மேல் தலையிடாது. ஆனால் இன்று ஒரு ஜட்ஜி வந்து சிட்டிங் ஜட்ஜி வந்து அந்த அட்வொகேட்ட நல்லது அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த இருக்கிற நீதிபதியோட மனநிலை என்ன? அவர் வந்து சட்டத்தின் பார்வையில் சட்டப்படி எதுவும் செய்வாரா, இல்ல தான் மனசுக்கு தோன்றினதெல்லாம் அப்படி அட்வொகேட் மணி போல என் மனசுக்கு பிடிச்சிருக்கு நான் செய்வேன் அப்படின்னு போல செய்வாராங்கிற ஒரு பயம் நமக்கு வந்து உருவாக்குறது. அதையும் இந்த ஆடியோ வந்து நமக்கு வந்து பதிவு பண்ணுது. என்னன்னா இன்றைய சூழல் என்ன அப்படின்னு. அது போக இன்னொன்னு வருது என்னன்னா, இந்த மாதிரி ஆடியோக்கள்லாம் இப்பவே ரிலீஸ் ஆகுது. என்ன காரணம்னா, இதெல்லாம் ரிலீஸ் ஆகுதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம் முடியும். ஏன்னா அது ஒருத்தரால தான் தமிழ்நாட்டில் முடியும். ஆடியோ வீடியோனாலேயே புகழடைந்தது யாருன்னா அண்ணாமலை மட்டும்தான். இப்ப அண்ணாமலை எதுக்கு இந்த ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்காரு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து மணி வந்து அந்த ஆடியோல சொல்றாரு, இது நான் என் தனிப்பட்ட நலனுக்காக நான் போட்டிருக்கேன். நான் தலைவர்கிட்ட பேசிட்டு தலைவர் சொன்னாரு, பிரஸ் மீட்ல நீ வந்து நீயே போட்டேன்னு சொல்லிக்கோ, பிஜேபி பேரை எடுக்காத அப்படின்னு சொல்லி நான் தலைவர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இது என்னோட தனிப்பட்ட முறையில போட்டிருக்கேன் சொல்லிட்டேன். தலைவர் சொல்லிட்டாரு, நீங்க பேட்டிக்கிட்டு யாரை கேட்டாங்கன்னா உங்க தனிப்பட்ட முறையில சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன் பிஜேபிக்கு இது வேணும் தானே, மும்மொழி கொள்கை இங்க கொண்டு வரணும் தானே சொல்றேன். ஏன் அவர்கிட்ட வந்து நீ தனிப்பட்ட முறையில வந்து போட்டுக்கோ, ஆனா பிஜேபி பேரை யூஸ் பண்ணாதான் ஏன் சொல்லணும் அப்படின்னா, இந்த கேஸ்ல அவர்கள் தோல்வி வரைய 100% உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து பிஜேபியோட தோல்வியாக கருதப்படும். சோ ஜெயிச்சா பிஜேபி பேர்ல எழுது, தோத்தா அட்வொகேட் மணி பேர்ல எழுது, ஓட்டேரி நரி பேர்ல எழுது அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸ்க்கு முன்னாடியே அண்ணாமலை வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணி, நாகராஜன் சார் நீங்க இப்படி பேசிக்கோங்க, அவர் இப்படிதான் பதில் சொல்லுவாரு, ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி கூட செட்டப் பார்க்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட அரசியல் தானே வேற எந்த கட்சியும் செய்யாது. அது பாஜக மட்டும் தான் செய்ய முடியும். பாரதிய ஜனதா கட்சியின் தற்கொலை கூட்டத்தோட ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தான் இந்த ஆடியோ. கருணாகராஜன் இப்படி சொல்றாரு, இந்த கேஸ் வந்து நம்மளுக்கு டேஞ்சரு, இவ்வளவு நாள் நம்ம பண்ற இந்த பிரச்சாரத்தெல்லாம் வந்து உடைச்சிரும், நீதிமன்றம் ஈஸியா சொல்றோம் அது மாநிலத்தோட கொள்கை பிரச்சனை, அதுல வந்து கோர்ட்டு தலையிடான்னு சொல்லிடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த அறிவு வந்து ஏன் அண்ணாமலைக்கு இல்ல? அண்ணாமலை ஏன் கேஸ் போடுங்கன்னு விட்டாரு? நீங்க எப்படி அண்ணாமலைக்கு அறிவு எதிர்பார்க்கலாம்?
நான் உங்கள்ட்ட கேட்கறேன், உங்களுக்கு நீங்க எப்படி அண்ணாமலைட்ட அறிவு எதிர்பார்க்கலாம்? எனக்கு எதோ பெரிய ஆச்சரியமா இருக்குது. அவர்தான் தலைவர். நீங்க இத்தனை நாள் நீங்க சேனல்ல இருக்கிறீங்க, அவர் தலைவரா வச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப அதோட தலைமை எப்படி இருக்கும்? இப்போ அதோட தலைமைக்கும் அறிவு கிடையாது, இவங்களுக்கும் அறிவு கிடையாது. இது ஒரு தற்கொலை கூட்டம். இந்த தற்கொலை கூட்டம் தன்னை எதை வச்சு இத்தனை நாள் ஓட்டிட்டு இருக்குதுன்னா, மதம் அப்படிங்கிற ஒரு போதையை வச்சுட்டு, கடவுளுங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சுக்கொண்டு இவங்க ஏமாத்திட்டு இருக்குங்க. ஆனா அறிவு சார்ந்த யாருமே இவங்களை பார்த்தோன்னே தெரியும் இது ஒரு தற்கொலை கூட்டம், இந்த கூட்டத்தால ஒரு பலனும் இல்லை, இந்த கூட்டத்தால நாடு பின்னாடி தான் போயிட்டு இருக்கிறத முன்னாடி போகல அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இது டேஞ்சர் அப்படின்னு சொல்றாருல, எந்த அர்த்தத்துல டேஞ்சர்னு சொல்றாரு? என்ன அப்படின்னா, இவங்களுடைய இந்த அரசியல் சித்து விளையாட்டு இந்த இடத்துல இது முடித்து வைக்கப்படும். இந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதோடு இந்த ஜட்ஜ்மெண்ட் அங்க வந்துச்சு அப்படின்னா, அதாவது கேஸ் வந்து எடுத்து நடத்தப்பட்டால் மாநில அரசின் கொள்கை முடிவு தலையிட முடியாதுன்னா, இது வெறும் ஒற்றை நபருக்காக இல்லை. இதுவும் கருணாகராஜனே சொல்றாரு, எப்பா நீ கேஸ் போட்டிய மணி, நீ போட்டு உனக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு, அது உனக்கு மட்டுமா இருக்காது, ஒட்டுமொத்த மாநிலங்களும் தங்களுடைய மாநிலங்களுக்கான மொழி கொள்கையை வகுக்கிறதுக்கு இது வந்து வழிவகுத்துரும். அப்படி வகுத்தாங்கன்னா திடீர்னு நாளைக்கு வந்து கர்நாடகாரன் சொல்லுவான் எங்களுக்கும் 2 லாங்குவேஜ் போதும், ஹிந்தி வேணாலும் தூக்கி தூர கூட வீச முடியும். அதே மாதிரி ஆந்திராக்காரனும் இந்த மாதிரி சொல்ல முடியும். நார்த் ஈஸ்ட்ல ஆல்ரெடி அவங்களும் பெரிய கருப்புல தான் இருக்கிறாங்க, அவங்களும் பண்ண முடியும். டோட்டலா இந்த 10 மாநிலங்கள் இந்தி பெல்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இந்தி பெல்ட் தவிர மிச்ச எல்லா இடத்துலயும் எனக்கு தேவையில்லை, என் குழந்தைகள் இருக்கு சொம அப்படின்னு தூக்கி போட்டா என்ன செய்ய முடியும்? அதுதான் அவங்களுக்குள்ள டேஞ்சர். அப்புறம் தமிழ்நாட்டுல இதை வச்சுதான் கொஞ்சோண்டு ஏதோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல இந்த வக்கீல் வந்து இந்த அட்வொகேட் வந்து இந்த மாதிரி ஒரு கேஸை போட்டு அதுக்கும் ஆப்படிச்சது ஒரு ஃபீல் தான் அவர் சொல்றாரு. இது வந்து பெரிய டேஞ்சர் அப்படின்னு அப்படி சொல்றாரு. என்ன நடந்துட்டு இருக்குதுங்க அப்படின்னா, மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சியினர் ஒரு 1 கோடி கையெழுத்து அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இந்த ஏற்கனவே மிஸ்ட் கால் ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்து மிஸ் கால் பண்ணிட்டு இத்தனை பேர் எங்க லட்சம் சேர்ந்துட்டாங்கன்னு இவங்க உருட்டினாங்க மாதிரி இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, குழந்தைங்கள்ட்ட பிஸ்கெட்டை கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறானுங்க. இது என்னடா அநியாயமா இருக்குது, குழந்தைங்களுக்கு என்னன்னே தெரியாது, பிஸ்கெட்டை கொடுத்து ஒரு பிஸ்கெட் வேணுமா நம்ம கையெழுத்து வாங்க, இந்த கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி கஷ்டமொழி கொள்கை வேணும், மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு அப்படின்னு கையெழுத்து குழந்தைங்களிடம் பிஸ்கெட் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியினர். ஏன்னா பெரியவங்கள்ட்ட வாங்க முடியாது, பெரியவங்க செருப்பு கலத்தி அடிப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் உணர்வாங்க. தமிழிசை வாங்க போன இடத்துல திமுக காரங்களா உள்ள வந்து பிரச்சனை பண்ணி வாங்க முடியாது. அது திமுக காரனே நீங்க எடுக்க கூடாது. திமுக காரன் நீங்க எடுத்தாலே அது தப்பு. என்னன்னா திமுக காரன் எதனால அங்க நிக்கிறான் அப்படின்னா அவன் தமிழ் உணர்வுல தான் அங்க நிக்கிறான். சரியா? திமுக எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு, இப்படி எல்லாம் வந்து கூடது இல்ல. சோ அதை திமுக காரன் நீங்க எடுக்காம தமிழாளர்கள்னே அப்படி நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இருக்க சூழ்நிலையில இவர் வந்து கருணாகராஜன் வந்து அட்வொகேட் பண்ணிட்டு சொல்ற நீ கேஸை வாபஸ் வாங்கினாரு. இவர் சொல்றாரு அப்படி எப்படி வாங்க முடியும், நான் 1996 நான் வந்து விக்டிம் ஆயிட்டேன், நான் இந்தி மொழி கத்துக்க முடியல வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் ஊருக்குடா, நமக்கு அது தேவையே இல்லை. நம்ம இந்தி இல்லாம நம்ம எல்லாம் படிச்சுருந்தா நீ ஒரு அட்வொகேட்டா இருக்கிற, நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட துணைத் தலைவரா இருக்கிறேன், நானும் சம்பாதிக்கிறேன், கார்ல போறேன் வந்துட்டு இருக்கிறேன், இதெல்லாம் நம்ம அண்ணாமலே வரேன் ஐபிஎஸ் இருக்காரு எப்படி இப்ப ஆயிருக்கிறாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அதெல்லாம் தேவையில்லடா மணியா, நீ போய் அந்த கேஸை வாபஸ் வாங்குங்காரு. இவர் வந்து ஒரு போதையில இருக்காரு, இவரு புரிஞ்சிடவே மாட்டேங்காரு. இல்ல நான் வாபஸ் வாங்க மாட்டேன், எப்படினாலும் சரி நான் ஒரு விக்டிம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சுத்தி வளைச்சு பாத்தீங்கன்னா கருணாகராஜன் வந்து சொல்றது என்னன்னா, இது வந்து ஊருக்கு தான் இந்த உபதேசம்லாம், இந்தி மொழி கல்வி வேணும் அப்படி இப்படி நம்ம ஊற்றுறது. ஆனா இதை வச்சு இந்த அரசியலை வச்சு நாம இங்க எப்படி நம்மளை கால் ஊன்ற முடியும், நாம எப்படி இந்த திராவிட சித்தாந்தத்தை ஒழிக்க முடியும் அப்படிங்கிறது அவரோட நோக்கங்கிறது இந்த ஆடியோ மூலமா நமக்கு அம்பலமாயிருக்கு. இது மாநிலத்தோட கொள்கை முடிவு, அதை வந்து போட்டு தள்ள முடியாதுன்ற அளவுக்கு ஒரு உறுதியான ஒரு விஷயமா இருமொழி கொள்கைன்றது இருக்குது. தமிழ்நாட்டுக்கு இது எப்படி கொள்கை முடிவா மாறிச்சு, அதோட வரலாறு என்ன? ஆக்சுவலி தமிழ்நாடு இப்பவுமே வந்து இப்போ கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீட் அப்படிங்கிறதுக்கு எதிராகவும் சரி, டீலிமிட்டேஷன் எதிராகவும் சரி, இது எல்லாத்துலயுமே நாம வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கோம். அப்படின்னா ஏன்னா தமிழ்நாடு வந்து அரசியல் மயமாக்கப்பட்டது. இந்த தமிழ்நாடு அரசியல் மயமாக்கப்பட்டது என்பதற்கு பின்னாடி பெரும் உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பு வந்து நீதி கட்சி, பெரியார், அண்ணா, கலைஞர், இப்போ ஸ்டாலின் வரிசையா இவங்க வந்து ஏதோ ஒரு வகையில மக்கள் வந்து அரசியல் படுத்திக்கிட்டே இருக்காங்க. 1928, 30களிலே இவங்க வந்து என்ன சொல்றது, இந்தியை வந்து ஒரு மொழியை அங்க கொண்டு வர பார்த்தாங்க. அப்பவே நீதி கட்சி வந்து அதை முறியடிச்சது. 1938லே இந்தியை இவங்க கொண்டு வர பார்த்தாங்க. அப்பொழுதும் வந்து இங்க இருந்த திராவிட இயக்கங்கள், பெரியார் இவங்கெல்லாம் முறியடிச்சாங்க. அதற்கு பின்பாக 1950ல பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே ரொம்ப ஸ்பெஷலா இந்திக்கு வந்து இடம் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா 1950ல இருந்து ஒரு 15 வருஷத்துக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரும்பொழுது இன்னும் 15 வருடத்திற்கு அப்புறமா ஆங்கிலத்தை வந்து ஆட்சி மொழியிலிருந்து எடுத்துருவோம், இந்தி வந்து ஆட்சி மொழி ஆக்குவோம்
அப்படின்னு இவங்க கொண்டு வராங்க. 15 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு இங்கிலீஷ் 1950 முடிந்து 1965 வர்ற பொண்ணத்துல 1963 இவங்க அறிவு போடுறாங்க இந்த மாதிரி இந்தி வந்து ஆட்சி மொழியாகும். இங்க ஆட்சி மொழியாகும். எப்போ ஆட்சி மொழியாகும்னா 1965 ஜனவரி 26 ஆட்சி மொழியாகும்னா இங்க வந்து அதற்காக உயிர் தியாகங்கள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது. அதற்கு முன்னாடியே வந்து அண்ணா வந்து தொடர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 15 வருஷமும் பிரச்சாரம் தான். 1963 2 வருடமாக அண்ணா மட்டும் பல மேடைகள் இதை பேசிட்டு இருக்காரு. அப்போ மக்கள் மனிதர் ஆட்டோமேட்டிக்கா தன் மொழி குறித்த ஒரு தன்னெழுச்சியும், அதுக்கப்புறமா இன்னொரு மொழி வந்து நம்மளை அழிக்குது அப்படிங்கிறது, நம்மளை அழிக்கிறது மொழி அழிக்கல, நம்மளுடைய பண்பாட்டை, நம்மளுடைய கலாச்சாரத்தை, நம்மளுடைய வாழ்வுரிமையை நமக்கு மேல ஒருத்தர் இருந்து நம்மளை டாமினேட் பண்றதாங்கிற சுயமரியாதை உணர்வு வந்து பீறிட்டு வருது. அதன் தொடர்ச்சியாக தான் பக்தவச்சல் வந்து ஒருத்தர் வந்து காலில் வந்து பக்தவச்சலம் அப்ப இருக்கிற முதலமைச்சர் பக்தவச்சலத்தை திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இது பண்றாரு. என்னன்னா, ஐயா பக்தவச்சலம் நீங்களும் தமிழர் தானே, இது எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க அப்படிங்காரு. பக்தவச்சலம் வந்து அவரை தூக்கி அரெஸ்ட் பண்ணி போடுங்க அப்படிங்காரு. 1964 டிசம்பர் மாசம் இந்த சம்பவம் நடக்குது. 1965 ஜனவரி மாசம் 26ஆம் தேதி கொண்டு வர போற நேரத்துல அதுக்கு முந்தின நாள் அவர் வந்து ஒரு மாசம் கழிச்சு ஜெயில இருந்து வெளியில வந்தவர். அவர் வந்து தீக்குளித்து உயிர் தியாகம் பண்றாரு இந்த தமிழ் மொழிக்காக. அன்று அந்த 1965 ஜனவரி 26 இந்திய ஆட்சி மொழியாகும் அப்படின்னு சொல்ல இவங்க வந்து அறிவித்த நாளிலிருந்து போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பின்னாடி வந்து பல உயிர் தியாகங்கள் நடந்தது. இன்னைக்கு சொல்றாங்கல்ல, காஷ்மீர் மாதிரி ராணுவத்தை பார்த்திருக்கோமா, தமிழ்நாடு வந்து ராணுவத்தை பார்த்திருக்கிறதா, ஈழ மாதிரி தமிழர்கள் வந்து ராணுவத்தை பார்த்திருக்காங்களா, இப்படிலாம் நம்மளை சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாடு வந்து அன்று 1965 நடத்தியது வந்து ஒரு 13 நாள் நடத்தியது வந்து ஒரு மொழிப்போர். அந்த மொழிப்போருக்கு எதிராக ஒன்றிய அரசு ராணுவத்தை இறக்கியது. ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கினாங்க. சுட்டு கொல்லப்பட்டார்கள் தமிழர்கள். எதுக்காக சுட்டு கொல்லப்பட்டாங்கன்னா, உயிர் தியாகம் மட்டும் கிடையாது, தற்கொலை. அதாவது அவங்களே தன்னிச்சையா உயிர் தியாகம் பண்றது மட்டும் கிடையாது, படுகொலை நடந்திருக்குது. அதாவது படுகொலை நடந்திருக்குது. போலீஸாரை வந்து இவங்க கோவத்துல வந்து 2 போலீஸாரை வந்து டயர்ல வந்து கழுத்துல போட்டு தீ வச்சு கொளுத்தப்பட்ட சம்பவம் கூட நடந்திருக்குது. அவ்வளவு வன்முறையாகவும், அவ்வளவு தீவிரமாகவும், அவ்வளவு ஆக்ரோஷமாகவும் எதிர்த்த தமிழ்நாட்டிற்கு தனி கொள்கை இல்லாம அவர் எப்படி இருக்கும் சொல்லுங்க. இப்படிப்பட்ட உயிர் தியாகங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த உயிர் தியாகங்களுக்கு பின்னாடி தான் அந்த உரிமை வருது. என்ன உரிமை வருதுன்னா, மாநிலத்திற்குன்னு கொள்கை முடிவு எடுக்க முடியும். அந்த கொள்கை முடிவுக்கு வந்து நீதிமன்றம் வந்து தலையிட முடியாது. 1967 அண்ணா முதல்வர் ஆகிறாரு. இந்த மொழி பிரச்சனைக்கு அப்புறமா, இந்த மொழி போராட்டத்துக்கு அப்புறமா முதல்வரான பின்னாடி அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறன்னா, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான். நீ இந்திய ஆட்சி மொழியை நீ எங்கனாலும் வச்சுக்கோ, நீ அமெரிக்கா கூட வச்சுக்கோ, சீனா கூட வச்சுக்கோ, இல்ல ஊபியில வச்சுக்கோ, எங்கனாலும் நீ வச்சுக்கோ. ஆனா தமிழ்நாட்டுல 2 கொள்கை தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதை என்னைக்கு மாத்திரம் அன்னைக்கே மக்கள் வந்து வெகுண்டு எழுவார்கள். அது வரைக்கும் நீ புரிஞ்சுக்கோ, அண்ணா தான் ஆள்றா அப்படின்னு. இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கு இருமொழி கொள்கைன்னு சொன்னா இருமொழி கொள்கைக்கு எதிர்த்தாப்புல யார் எடுத்துட்டு வந்தாலும் சரி, வெவ்வேறு விதமா வருவானுங்க. மும்மொழி கொள்கை வருவானுங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு வருவாங்க, வேற ஏதாவது ஒரு வழியில கூட இந்தி அப்படின்னு வருவாங்க. ஆனால் இது எதற்குமே அனுமதிக்காமல் இருமொழி கொள்கை தான், இதுவே போதும் அப்படின்னு 1967 இருந்த நிலைமைக்கும் இப்பொழுது உள்ள நிலைமைக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, மற்ற எல்லா ஸ்டேட்டுகளையும் விட, அதாவது இந்தி பேசும் எல்லா ஸ்டேட்டுகளிடம் இந்தியையும் சேர்த்து கற்றுக்கொண்டு இருக்கும் 3 லாங்குவேஜ் இருக்கிற மாநிலங்களை விட நாம வந்து சிறப்பா இருக்கிறோம். என்ன கேட்டா, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம லோடு கொடுக்கல. அப்படி இருக்கும் சூழ்நிலையில இன்னைக்கு மறுபடியும் இவங்க தூக்கிட்டு வராங்க. இதைத்தான் வந்து கருணாகராஜன் சொல்றாரு, கொள்கை முடிவுப்பா அது, அந்த கொள்கை முடிவுல நீதிமன்றம் தலையிடாது. அது ஏன் அந்த கொள்கை முடிவுனா, அந்த கொள்கை முடிவுக்கு பின்னாடி எண்ணற்ற மக்களின் தியாகங்கள் இருக்குது, எண்ணற்ற தமிழர்களின் உயிர் தியாகங்கள் இருக்குது. அதெல்லாம் மீறி ஒரு அரசு வந்து அதை மாற்றுச்சு அப்படின்னா நாடே பிளவு பெறும். யாரு சொன்னா? அண்ணா சொல்லல, லால் பகதூர் சாஸ்திரி, காங்கிரசின் லால் பகதூர் சாஸ்திரி அப்பவே சொல்லியிருக்காரு. நேரு வந்து சொல்லியிருக்காரு, இதை மாற்ற மாட்டோம் அப்படின்னு 1962 வந்து பேசியிருக்காரு. 1963 அதே 62 லால் பகதூர் சாஸ்திரி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தி வந்து திணிக்கப்பட்டால் நாடு பிளவுறும் அப்படிங்கிறாரு. இங்க வந்து காமராஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியில லெட்டர் வந்தா கிழிச்சு போடுங்க அப்படின்னு காமராஜர் சொல்றாரு. காமராஜர் காங்கிரஸ் ஒன்றிய அரசு கொடுக்குற லெட்டர் சொல்றாரு. ஆமா, ஒன்றிய அரசு கொடுக்குற லெட்டர் இந்தியில வந்துச்சுன்னா கிழிச்சு போடுங்க அப்படின்னு காமராஜர் சொல்றாரு. அதே நேரத்துல அங்க இருக்கிற மத்திய கல்வித்துறை அமைச்சரோட உதவி அமைச்சர் வந்து பக்தர்சன் ஒருத்தர், அவர் அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் வந்து சும்மா பேச்சுக்காக நாங்க சொன்னோம், ஆனா கட்டாயம் நாங்க மாத்துவோம் அப்படின்னு. அந்த ஜூம்லா இருக்கு பாத்தீங்களா, அமித்ஷா சொன்னார்ல ஜூம்லா, இதெல்லாம் அன்னைக்கே அந்த காங்கிரஸ்ல இருக்கிற அன்னைக்கு அங்க இருந்த பார்ப்பன கும்பல் வந்து இதெல்லாம் அன்னைக்கே பண்ணி பார்த்துருச்சு. அதெல்லாம் மீறி 65-67 நடந்த அந்த மொழி போர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் தமிழ்நாட்டுக்கு கொள்கை முடிவாக எடுத்து கொடுத்துருக்குது. இது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல அப்படி வந்து எந்த ஜட்ஜும் உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட்டு மக்களின் மனசாட்சிக்கு இணங்க, இல்ல எனக்கு வந்து ராமர் சொன்னாரு, அனுமார் சொன்னாருன்னா திருத்த முடியாது. அந்த பயம்தான் கருணாகரனோட வாய்ஸ்ல அங்க எதிரொலிக்குது. என்ன சொல்றாருன்னா, எப்பா நீ போய் கேஸை போட்டிய, கொள்கை முடிவுன்னு அதை தூக்கி தள்ளி விட்டுருவாங்க, சுப்ரீம் கோர்ட்டே ஆனாலும் கூட அதை தலையிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கிற பயம் தான் கருணாகரனோட பேச்சுல நம்ம வெளிப்பட்டு. பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இது குறித்து நேற்று பிரஸ் மீட்ல வந்து அவர் சொல்றாரு, ஆந்திராவை பாருங்க,
சந்திரபாபு நாயுடு வந்து 10 மொழியை படிக்க வைக்க போறேன்றாரு. நான் இந்திய திணிக்க சொல்ல, இந்திய வரணுன்றது கட்டாயம் கிடையாது. மூணாவதா இன்னொரு மொழியை கத்துக்கிறதுன்றது நம்ம அறிவை பெருக்கிறது தானே, மாணவர்களோட அறிவு பெருக்கிறது தானே. ஆந்திராவை பாத்தீங்களா இப்படி சந்திரபாபு நாயுடு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆந்திரா உதாரணம் காட்டி இன்னைக்கு நேத்து சந்திரபாபு நாயுடு பேசியிருக்காரு. அதை உதாரணம் காட்டி சொல்லியிருக்காரு. சந்திரபாபு நாயுடு பேசுறது எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலைக்கு உருட்டுலையும் உருட்டு மகா உருட்டு. என்ன உருட்டு தெரியுமா? சொல்றத வெட்டி ஒட்டி தனக்கு தக்கன வளைச்சு பேசுறது. அதை தான் இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. சந்திரபாபு நாயுடு முதல்ல அவர் சொன்னது என்ன அப்படின்னா, மொழி என்பது வெறும் கம்யூனிகேஷனுக்காக மட்டும்தான், தொடர்புக்காக மட்டும்தான், அது வந்து நாலேஜ் கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்னோட யூனிவர்சிட்டிஸ்ல நான் வந்து 10 லாங்குவேஜ் கொண்டு வர பண்ணாரு. நல்லா கவனிக்கணும், யூனிவர்சிட்டியில, ஸ்கூல்ல கிடையாது. ஸ்கூல்ல அப்ப என்னது? ஸ்கூல்ல ஏற்கனவே என்ன இருக்கோ அதுதான். அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொன்னாரு, யூனிவர்சிட்டியில 10 லாங்குவேஜ் சொல்லுவான். யூனிவர்சிட்டி வரைக்கும் வந்தவன் அவனுக்கு என்ன மொழி தேவையோ அதை கட்டாயம் எடுத்து படிச்சுட்டு இருப்பான். அது பிரெஞ்சா இருக்கலாம், ஜெர்மனா இருக்கலாம், இல்ல இந்தியா இருக்கலாம், இல்ல தெலுங்கா இருக்கலாம், கன்னடாவா இருக்கலாம், என்ன லாங்குவேஜ் ஆனாலும் சரி. அது போக அதுல குறிப்பிட்டு சொல்லியிருந்தது அண்ணாமலை வந்து மறந்துட்டாரு. இல்ல மறந்துட்டாருங்கிறது அதை வந்து கட் பண்ணிட்டாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, தமிழியர்களை பாருங்களேன், தமிழியன்ஸை நீங்க பாருங்க. தமிழர்கள் வந்து அமெரிக்காவில் அதிகமாக செல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழர்கள் தான். அதுவும் சாதாரண பொசிஷன்ல ஹையர் போஸ்ட்ல இருக்கிறாங்க. கூகுளோட சிஇஓ யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தமிழர், சுந்தர் பிச்சை அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்றாரு. இது காரணம் வந்து அவங்க ஆங்கிலம் நல்லா படிச்சிருக்காங்க, தே லேர்ன்டு இங்கிலீஷ் அப்படின்னு அவர் கிளியரா சொல்றாரு. ஆனா அதெல்லாம் அண்ணாமலை வந்து மறந்துட்டாரு. அண்ணாமலை மட்டும் மறக்கல, நீங்க நேற்றுக்கு இருந்து நார்த் இந்தியன் மீடியா எடுத்து டிபேட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாட்டை மொத்தத்தையும் கட் பண்ணிட்டாங்க. அது இங்க நம்ம பசங்க ட்விட்டர்ல தமிழ் உணர்வாளர்கள் இவங்கெல்லாம் இந்த கட்டை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. நார்த் இந்தியன் மீடியால டிபேட்ல கூட இதை காட்டவே இல்லை. ஒரு ஆதாரத்துக்கு கூட, ஒரு அறம் சார்ந்து செயல்படுவாங்களா மீடியா, அந்த அளவு கூட இல்லாம அவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்காரு, இந்தியாவோட இப்ப மும்மொழி கொள்கை கொண்டு வராங்களே, அப்போ இந்தி இதெல்லாம் நீங்க ஏத்துக்குவீங்களான்னா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏத்துக்கிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏத்துக்கிறோம் சொல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ரௌடட் பீப்புள், அதாவது கூட்டம் அதிகமாக இருக்கிற இந்தி பீப்புள் கூட மிங்கிள் ஆகிறதுக்கு அது ஒரு சான்ஸா பாத்துக்கிட்டு சொன்னாரே தவிர, இந்தியால அமெரிக்கா போக முடியும், இந்தி படிச்சா ஒரு நல்ல ஹையர் போஸ்ட்டுக்கு போக முடியும் அவர் எங்கேயுமே சொல்லல. அதே சமயம் தமிழ்நாடோட கொள்கை தப்புன்றதே அவர் சொல்லல. தமிழ்நாடு எடுத்திருக்கிற கொள்கை தப்புன்னு எங்கேயுமே சொல்லல. அவர் சொன்ன அந்த தமிழ்நாடு பாராட்டி சொன்னதை வந்து இங்க இருக்கிற தமிழ் சேனல்கள் மட்டும்தான் காட்டியிருக்க தவிர நார்த் இந்தியன் மீடியா சுத்தமாக மறைத்து விட்டது. அப்போ அங்க இருக்கிற மொத்த மக்களின் அந்த இந்திய ஆதிக்க உணர்வு பார்த்தீங்களா, அதை தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். வெறும் அரசியல்வாதிகள் இல்லாம அரசியல்வாதிகளால் அவர்களுக்கு ஊட்டி விடப்பட்டுள்ளது இந்தி, நாமெல்லாம் இந்தின்னு. ஆக்சுவலி அவன் இந்தியே கிடையாது, ராஜஸ்தானிங்கிறவன் மார்வாடி, உத்தரகண்ட்ல இருக்கிறவன் கர்வாலி, ஹிமாச்சல் பிரதேசத்துல இருக்கிறவன் டோக்ரா பேசுவான், டோக்ரி. ஹிமாச்சல், ஜம்மு இந்த இடத்துல டோக்ரி பேசுவாங்க. இப்படி பல லாங்குவேஜ், ஒரே ஸ்டேட் எடுத்துக்கிட்டாலும் அங்கேயே கூட பல லாங்குவேஜ் எல்லாம் இருக்குது. அவன்லாம் அதை மறந்து இந்திங்கிற இதுக்குள்ள ஆதிக்கத்துக்கு அவன் அடிமைப்பட்டு தன்னையே ஒரு இந்தி பேசுறவனா நினைச்சிட்டு பேசுறான் பாத்தீங்களா. அந்த மீடியாக்கெல்லாம் அப்படி ஒர்க் பண்ணுறீங்களா, அதைத்தான் இங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறான். இந்தி அப்படிங்கிற ஒரே ரவுண்ட் இருக்கணும், ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே மாதிரி சாவு, இது கொண்டு வர்றதுக்காக தான் இவங்க இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். சந்திரபாபு நாயுடு சொன்னதுல பாதியை தான் அவர் சொல்லியிருக்காரு, மீதியை சொல்லல. சந்திரபாபு நாயுடு சொன்னது தமிழர்கள் ஆங்கிலத்தால் முன்னேறியுள்ளனர், இங்க இந்தி இருந்திருந்தா நம்ம முன்னேறி இருப்போமா கேட்டா கிடையாது. சொல்ல போனா இங்கிலீஷே நீங்க வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு நீங்க வரும்போது தான் அதை நீங்க ஃப்ளூயண்டா பேச பழகுவீங்க. அதுவும் உங்களோட தேவை கருதி. 10வது வரைக்கும் அது ஒரு மனப்பாட பாடம் தான், அப்படித்தானே? அதுக்கப்புறமா ஆனாலும் நம்ம வந்து வெளி மாநிலத்துக்கு போய் நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு இங்கிலீஷ் மிகவும் ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் 22 வருஷம் வெளியூர்ல தான் இருந்திருக்கேன், வெளி மாநிலங்கள்ல தான் இருந்திருக்கேன். ஜம்மு டு இந்த பக்கம் நாகாலாந்து வரைக்கும், இந்த பக்கம் சவுத்ல இலங்கை வரைக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன். அத்தனை இடத்துல எனக்கு வந்து இங்கிலீஷ் நிறைய இடத்துல உதவி பண்ணிருக்கு. ஹிந்தி நாங்க போய் 6 மாசத்துல கத்துக்கிட்டேன். நான் மட்டும் இல்ல, இங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஏகப்பட்ட பேர் ஹிந்தி தெரிஞ்சவங்க எல்லாம் மெனக்கிட்ட எங்கேயும் போய் படிச்சு அவங்க ஹிந்தி கத்துக்க மாட்டாங்க. அவங்க அந்தந்த ஊருக்கு வேலைக்கு போவாங்க. ஆந்திராவுக்கு போனா அங்க தெலுங்கு கத்துக்க போறாங்க, கேரளாவுக்கு போனா மலையாளம் கத்துக்க போறாங்க. இப்படிதான் ஏன் மலையாளத்துக்காரங்க கூட இருந்து நான் மலையாளமே கத்துக்கிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது இது வந்து சந்திரபாபு நாயுடு உதாரணம் காட்டி அண்ணாமலை சொல்றது மகா உருட்டு. அப்புறம் இன்னொன்னு கேட்கிறேன், அண்ணாமலை வந்து ஹிந்தி பேசுறாருல, அவருக்கு எப்படி ஹிந்தி தெரியுமா? அந்த இந்தியே தப்பா தான் பேசிட்டு இருக்காப்ல, அது அந்த ஹிந்தியும் கூட அவருக்கு எப்படி தெரியுமா? அவர் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல தானே, ஆட்டோமேட்டிக்கா படிச்சுட்டல, நீ ஐபிஎஸ் ஆனல, அங்க போனா கன்னடம் படிக்க ஆரம்பிச்சிட்டல, இனி அவர் ஆந்திராவில் வேலை பார்த்தோன்னா அங்கேயும் பேசுவாரு. ஸோ இங்க இந்த லோடு லாங்குவேஜ்ங்கிறது அதே சந்திரபாபு நாயுடு சொன்னது, அது வந்து ஒரு கம்யூனிகேஷன், அதாவது ஒரு தொடர்புக்காக தான் அது மட்டுமே தவிர அது நாலேஜ் இல்லை. அது கிளியரா அவர் சொல்லியிருக்காரு. அதை இவர் எடுத்துக்கணும். என்னமோ இந்திங்கிற ஒரு நாலேஜ் மாதிரியும் அதை வைத்தால் மட்டும்தான் நம்ம வந்து முன்னேற முடியும் அப்படின்னா எந்த வித இதுவும் கிடையாது. ஏற்கனவே பல பேர் சொல்லிட்டாங்க, ஒரு ஆட்டோ கரண்ட்டை பேசுறதுக்கும் டாய்லெட்ல போறதுக்கும்
இல்ல வெளி மாநிலத்துல போய் ஒரு டீ வாங்குறதுக்கும் தான் ஹிந்தி யூஸ் ஆகும் தவிர வேற ஒன்றும் இல்லை. அது ஒரு நாள் கூத்து. இந்த ஒரு நாள் கூத்துக்கு என் பிள்ளைங்க நான் 10 வருஷம் 12 வருஷம் ஹிந்தின்னு ஒரு சப்ஜெக்டை கொடுத்து அதை படின்னு திணிச்சு அதுக்கப்புறமா நீ ஒரு 10 வருஷம் கழிச்சு நீ என்ன சொல்லுவ, எல்லா ஊர்லயும் ஹிந்தி இருக்குல்ல, ஸ்கூல் இருக்குல்ல, அப்ப ஏன் எக்ஸாம்லாம் ஹிந்தியில நடக்கக்கூடாதுன்னு கேட்டா எங்க பிள்ளைல எப்படி பாஸ் ஆகும்? என் பையன் நான் உதாரணம் சொல்லுவேன். என் பையனை நான் 3 மாசத்துலயே ராஜஸ்தான் கொண்டு போயிட்டேன். என் வேலை நிமித்தமா நான் 3 மாசத்துலயே ராஜஸ்தான் கொண்டு போயிட்டேன். அவனுக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது ஹிந்தி சப்ஜெக்ட் தான். அவனால் 3 மாசத்துல இருந்து அங்கதான் வளர்றான். அந்த ஹிந்திக்கார பசங்க கூட தான் விளையாடுறான், ஹிந்திக்கார பசங்க கூட தான் எல்லாமே ஸ்கூல்ல எல்லாமே. ஆனால் ஹிந்தி சப்ஜெக்ட்ல மட்டும் கம்மியா மார்க் எடுக்கிறான். இதே வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு வரும்பொழுது இனிமே ஹிந்தி தான்ப்பா, அதான் எல்லா ஸ்டேட்லயும் ஹிந்தி இருக்குல்ல, ஒரே மொழி ஒரே நாடு ஒரே வேலை ஒரே எக்ஸாம். இப்பவே நீட்னு வச்சு அப்படிதான் திணிச்சிட்டு இருக்கான். சிபிஎஸ்சியோட சிலபஸ் தான் நமக்கு திணிக்க பாக்குறான். அப்படி இருக்கும்பொழுது இந்த ஒரே மொழி அப்படின்னு கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம பிள்ளைங்க எப்படி பாஸ் ஆவாங்க? இல்ல நீ இந்த மும்மொழி தான் கொண்டு வருவ அப்படின்னா அண்ணாமலை நான் உன்கிட்ட சொல்றேன், तू ऐसा करना, तेरा जो मालिक है ना मोदी, उसको बोल दे पहले हिंदी सीख ले अच्छे से, उसके बाद इंग्लिश सीख ले अच्छा से, 3-4 लैंग्वेज सीख लेना, तो गुजराती और हिंदी के अलावा कुछ आता है कि नहीं आता है, तो उसको पहले सीख ले, फिर तमिलनाडु में आकर हमारे को 3 लैंग्वेज 4 लैंग्वेज 6 लैंग्वेज 10 लैंग्वेज जो भी आपका लेक्चर मारना है वो मारना, और तुम भी सीख लेना, तेरा हिंदी भी मेरा जैसे है, कोई इतना खास नहीं है, ठीक है ना? என்ன சொல்றீங்க? ஒன்றும் புரியல, என்ன சொல்ல வந்தீங்க? நான் சொன்னது வந்து மோடிக்கும் அண்ணாமலைக்கும் மெயினா நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா, நீ ஃபர்ஸ்ட் உன்னோட மாளிகை உன்னோட முதலாளி இருக்கிற பாரு யாரு, மோடி, அவருக்கு வந்து இங்கிலீஷையும் ஹிந்தியும் நல்லா பேசிட்டு, அவருக்கு தெரிஞ்சது குஜராத்தி மட்டும்தான். சரியா? உனக்கே மும்மொழி இல்லை, நீயே மும்மொழியில படிக்கல, உனக்கே உன் நாட்டு மக்களுக்கே தெரியாது. நீ அதை ஃபர்ஸ்ட் நல்லா படி, அவர்கிட்டையும் படிக்க வை. நீயும் வந்து ஆங்கிலம் ஹிந்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் இங்க வந்து 3 லாங்குவேஜா 4 லாங்குவேஜா 7 லாங்குவேஜா 10 லாங்குவேஜா வந்து எங்களுக்கு வந்து நீ லெக்சர் எடு. அது வரைக்கும் நீ எந்த லெக்சர் எடுக்காத. அந்த லெக்சரெல்லாம் நாங்க ஏற்கனவே பல முறையில பார்த்துட்டோம். இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்க பெருவாறு கட்சிகள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. தமிழ் மொழியை வந்து காக்கணும், ஹிந்தி வந்து தான் தமிழ் வந்து அழிஞ்சிரும்ன்ற இன்டென்ஷன் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா தமிழுக்காகவே கட்சியை வளர்த்து தமிழுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற, தமிழ்லேயே மூச்சை விட்டு தமிழ்லேயே பாத்ரூம் போயிட்டு இருக்கிற சீமானவர்கள், தமிழ் நடிகையோட பேரா பொண்ணோட பேரா இல்லங்க, மொழி தமிழ் மொழிக்காக இருக்கிற ஒரு கட்சி சொல்லுங்க. சீமானு இந்த மாதிரிலாம் பண்ணாருன்னா அது அவரோட காஜி கேஸ், ஏதாவது ஒரு கேஸுக்காக அவர் பண்ணுவாரு, தன் மீது சுமத்தப்பட்ட ஏதாவது கேஸுக்காக பண்ணிட்டு இருப்பாரு. சரிங்களா? வேற ஒன்றும் இல்லை. 1965 திமுக வந்து ஆட்சியிலே இல்லை. ஆனா அன்று மொழி திணிப்புன்னு வந்தப்போ போராடி ஒரு இருமொழி கொள்கை அப்படிங்கிற கொள்கையை கொண்டு வரதுக்கு முக்கியமா காரணமா இருந்துச்சு. இன்னைக்கு ஈழ பிரச்சனைங்கிறது முடிஞ்சுது. ஈழ பிரச்சனை வச்சு சம்பாதிக்க முடியாத சூழல்ல சீமானுக்கு ஸ்கோர் பண்ணதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் எது அப்படின்னா இந்த மாதிரி டீலிமிட்டேஷன், இந்திய திணிப்பு இதெல்லாம். ஆனா அவர் தன்னுடைய கொள்கையிலே என்ன வச்சிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா, மும்மொழி கொள்கையை நாங்க ஆதரிக்கும், இந்தியா இருந்தா கூட பிரச்சனை இல்லைன்னு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நீங்க இதை எதிர்பார்க்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, அவர் என்ன செஞ்சாலும் நீங்க பிரச்சனை வலசரவாகத்துக்கு கேஸ் இது இப்ப இல்ல, இதுக்கு முன்னாடி கேஸுக்கு அவர் வந்து ஆஜராகி சொன்னப்பவும் சரி, உடனடியாக அங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பரவும். என்ன பரவும் அப்படின்னா, நிர்வாகிகள் அனைவரும் அங்க கூடவும், தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் வருவோம் அப்படிதான் சொல்லுவாரு. தாய் தமிழ் உறவுகள் எதுக்காக, தாய் தமிழ் உறவுகளை கூப்பிட்டு எதுக்காக அப்படின்னா, என்னோட காஜி கேஸ் இருக்குது, இந்த காஜி கேஸ்ல ஒரு மாஸ் காட்டினாதான் நம்மளை வந்து ஒரு மாதிரி மதிப்பானுங்க, இல்லைன்னா மட்டை அடிச்சிருவானுங்க, இல்லைன்னா மட்டை அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு ஒரு மாஸ் கூப்பிட்டாரு. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நீ இந்த அளவுக்கு கூட பண்ண வேண்டாம். ஒரு போராட்டம் அப்படின்னாவது ஒரு நிர்வாகிகளை கூப்பிட்டியா, தமிழுக்காக டீலிமிட்டேஷன் அப்படின்னு தமிழ்நாட்டு உரிமையை பறிக்கும் ஒன்றிய அரசின் செயல் திட்டத்துக்கு எதிராக நீ வந்து மக்களை கூப்பிட்டியா, உன்னோட நிர்வாகிகளை கூப்பிட்டியா, இல்ல உன் கூட இருக்க ஒரு 10-15 பேரையாவது கூப்பிட்டியா? அது கிடையாது. ஆனா உன்னோட காஜி கேஸ்க்காக நீ வலசரவாக்கத்துக்கு இத்தனை பேரை கூப்பிட்டு அங்க நிப்பாட்டி நீ மாஸ் காட்டுன்னு நினைக்கிற இந்த ஆளுட்ட, இந்த சீமான்ட்ட நீங்க வந்து போராட்டம் இல்ல அவர் வந்து நாம் தமிழர் உணர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப வெரி வெரி ராங் ப்ரோ. சரிதானே? ஸோ அவர்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அவர் வந்து தன் வயிறு வளர்க்க தன்னுடைய சுகபோகத்துக்காக நாம் தமிழர் கட்சி தம்பிகளை பயன்படுத்திட்டு இருக்காரு. தம்பிகளை அறியாமல் இருக்கிறாங்க. அந்த தம்பிங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். தன்னுடைய கேஸ்க்காக வலசரவாகத்துக்கு நிர்வாகிகளை கூப்பிட்ட சீமான் இத்தனை நடந்துட்டு இருக்குது. மும்மொழி கொள்கைன்னு இங்க திணிக்கிறாங்க, பிஸ்கட் கொடுத்து இங்க வந்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. மும்மொழி கொள்கை குழந்தைங்கள்ட்ட பிஸ்கட் கொடுத்து பாஜக இருந்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இவ்வளவு நடந்துட்டு இருக்கிற நிலையில நீ என்ன செஞ்ச அப்படின்னா ஒண்ணுமே செய்யலன்னா, அப்ப நாம் தமிழர் கட்சியினர் புரிஞ்சுக்கோங்க, தமிழுக்கு இவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு, உதவி செய்யறாரா, துரோகம் பண்றாரா? இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.